இன்றைக்கு இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் சட்ட ஒழுங்கு நிரந்தர டிஜிபி நியமிக்கல. கிட்டத்தட்ட 9 மாத காலமாக நீதிமன்றம் குறிப்பிட்டு கூட இன்னும் தமிழகத்தில் ஒரு நிரந்தர சட்ட ஒழுங்கு டிஜிபியை நியமிக்க முடியாத ஒரு திராணற்ற அரசு விடியா திமுக அரசாங்கம் என்பதை நேரத்தில் தெரிவித்து, இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் சுமார் 525 அறிவிப்புகள் வெளியிட்டாங்க. 1/4 அறிவிப்புகளை இதுவரைக்கும் நிறைவேற்றப்படவில்லை. அத்தனையும் பொய். இன்றைக்கு ஸ்டாலின் சட்டமன்றத்திலும் இன்றைக்கு ஊடகத்திலும் அவர் பேசுகின்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் 98% அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டதாக ஒரு பச்சை பொய்யை இன்னைக்கு மக்களிடத்திலே சொல்லிக் கொண்டிருக்கின்றார். அத்தனையும் பொய். மக்கள் புரிந்து கொண்டார்கள். இந்த ஆட்சியை விரட்டி அடிக்க மக்கள் முன் வந்து விட்டார்கள். இன்றைக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றாத காரணத்தினாலே அரசு ஊழியர்கள் வீதியிலே வந்து போராடக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். அதே போல தூய்மை பணியாளர்கள் எப்படி கொடுமைப்படுத்தினார்கள் இந்த ஆட்சியிலே என்பது அத்தனை பேருக்கும் தெரியும். ஊடகத்திலும் பத்திரிகையிலும் பார்த்தோம். அப்படி தூய்மை பணியாளர்களையும் கொடுமைப்படுத்திய அரசாங்கம் விடியா திமுக அரசும். அதே போல கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று பகுதி நேர ஆசிரியர்கள், சத்துணவு அமைப்பாளர்கள் வீதியிலே வந்து போராடுகின்ற நிலை இந்த ஆட்சியிலே தான் பார்க்கப்பட்டது என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து